இயேசுக்கு வருங்காலத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும். எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. எனக்கு உயிரே கொடுத்ததுனால எனக்கு சாதகமாய் காரியங்கள் போகும்படி அவர் செய்வார்னு நான் நம்புறேன். செய்வாருங்க. அதை நம்பிட்டு போய் வேலையை பாருங்க. சரி, எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டு என்னங்க பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் கவலைப்பட்டதுனால ஏதாவது உருப்பட்டுற போதா? உங்கள் ஹெல்த்தும் போயிடும், உங்கள் எல்லாமே போயிடுங்க கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா. ஸ்ட்ரெஸ்னாலேயே பிபி வந்துடும், ஏகப்பட்ட பிரச்சனைகள். யோசித்து பாருங்கள், கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அதாவது குறிப்பாக சில நம்ம கண்ட்ரோலில் இல்லாத காரியங்களை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லைங்க, நம்ம கையிலே இல்லைங்க. அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு அது தீமை தான் உண்டு பண்ணும். அதுக்கு பதிலாக என் கண்ட்ரோலில் என்னென்ன யோசித்து பாருங்கள். பிசாஸ் யோசிக்காமலேயே ஆளை பயமுத்தின்னு இருப்பான். உனக்கு இப்படி நடந்துருச்சுன்னா, ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா, ஒருவேளை இப்படியே பேசி பேசி ஆளை ஒரு வழி பண்ணிவிடுவான் பாருங்க. ஆனால் கொஞ்சம் நின்று யோசித்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவு வந்துடும். இது என் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? கண்ட்ரோல் இல்லாத பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. ஏன்னா கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆகவே அவர்கிட்ட அந்த பாரத்தை நான் கொடுத்துட்றேன். தேவனே நீர் பார்த்துக்கணும், எனக்கு இது தெரியாது, நீர் தான் பார்த்துக்கணும், முடிஞ்சது. சரி, என் கண்ட்ரோலில் என்ன இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு செய்கிறேன், விசுவாசத்தோடு செய்கிறேன். இங்கே காலேஜ் அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய பேர் இந்த மார்க்குக்கெல்லாம் என்னத்தை கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் என் கண்ட்ரோலில் என்ன இருக்குது? நான் ட்ரை பண்ணலாம். நான் என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம். கிடைக்குதா கிடைக்கலான்றது என் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? நம்பிக்கையோட ட்ரை பண்ணணும். காலையில் எந்திரிச்சு விசுவாசத்தோடு நான் இங்கே போக போகிறேன். தேவனே, எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, ஆனால் உம்மால் எல்லாமே கூடும். நீர் காரியங்களை ஒன்று கூடி வர வைக்க முடியும். அங்கே போகிற இடத்தில் அங்கே அதிகாரிகள்கிட்ட தயவை தருவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு கிளம்பி போனீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது. பெரிய காரியங்கள் நடக்கலாங்க. நம்பி போங்க. அப்படி கவலைப்பட்டு இருக்கிறது போல நீங்கள் செய்ய முடியறத விசுவாசத்துடன் செய்கிறப்போ, விசுவாசத்துடன் நீங்கள் கிளம்புறப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நீங்கள் நினைக்காத கதவுகளை திறப்பார். இதெல்லாம் திறக்கப்படவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த கதவுகள் கூட திறக்கப்படும். இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்காது, எனக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிற அந்த வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தகுதியே இல்லாதவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம தேவன். உலகம் பேசுகிற பேச்செல்லாம் ஏற்றுக்காதீங்க. நீங்கள் இந்த மார்க்கு என்ன கிடைக்கும், இந்த மார்க்கை பார்த்தா பரலோகம் கூப்பிட்டு போகிறாரு நம்மளை. என்னங்க என்னென்ன சில நேரம் குடும்பத்திலேயே சில சொந்தக்காரங்கள்லாம் கூட பேச்சு அந்த மாதிரி இருக்கும். மாதிரி பேசுனாங்கன்னா